கெனிஷா பிரான்சிஸுடைய மனைவியே கிடையாது. 10 கோடி ரூபாய்க்கு கோவாவில் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. சென்னையில் இருந்த கார்கள் பூரா எங்கே நிற்குது? கோவாவில் நிற்குது. 1 கோடி ரூபாய்க்கு அந்த அம்மாவை பாட சொல்லி ஒரு ஆல்பம் போட்டு உலகம் பூரா வியாபாரம் பண்ணி அது படுத்துச்சு. இந்த பசங்க 2 பேரும் மனைவி விடவா நீங்கள் கெனிஷா பிரான்சிஸு மிக உயர்ந்தவர். எதில் உயர்ந்தவர்? கெனிஷா பிரான்சிஸ் மீது உள்ள காமம் தான், வேறு ஒன்றுமே இல்லை. இவர் எடுத்த படத்துக்கு ஏகப்பட்ட கடன். இந்த கடனை இப்போ யார் பதில் சொல்லிட்டு இருக்காங்க? ஆர்த்தி குடும்பம் தான் பதில் சொல்லுது. ஆர்த்தி குடும்பம் தான் பணம் வாங்கினது, பணம் கொடுத்தது, கையெழுத்து போட்டது, படம் எடுத்து எல்லாமே. இந்த பெரிய பையன் அப்பா மாதிரி ஹீரோவாவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த பையன் இப்போ கதவை சாத்திக்கிறான். அப்படே ஒரு டான்ஸரோட சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பையனுக்கு என்ன நிலைமை, மனநிலை இருக்கும்? போயிச்சு அவங்க 2 பேராக. ஆமாம், அவரை கெனிஷா பிரான்சிஸு ஜெயம் ரவி மோகனுக்கு பதிலாக இன்னொரு கிவி மோகன் வருவார். கிவி மோகன் வந்த பிறகு வாசல் கதவு அடைக்கப்படும். இப்போ இவரே முதல்ல திருமணம் ஆகி போச்சு கெனிஷா பிரான்சிஸ்க்கு. அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஜெயம் ரவி வந்து அடிமையாக்கி ஏமாற்றி சொத்துக்களை அபகரிப்பதான் திட்டம். நீங்கள் ஆர்த்தி சொல்லுது, நான் ஏன் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன்னா, இதே போல் இங்கே இருக்கக்கூடிய அந்த லேண்ட் ஸ்க்ரூவர் காரை எங்கே இருக்குது? கோவாவில் இருக்குது. இப்போ எல்லாம் பட்டு வாங்கி அடி வாங்கி. ஆமாம், அதான் நான் முதலே சொல்லிட்டேன். ரொம்ப நான் டீப்பாக சொல்லலை. எம்ஆர்ஆதான் எப்படி வருவார்? அடிக்காந்தா பித்தம் தெளிந்து ஆர்த்தி வீட்டுக்கு தேடி வருவார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நடிகர் ஜெயம் ரவி விவகாரம் பார்த்துருக்கோம். தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனை. கிட்டத்தட்ட அவர் வந்து வேண்டாங்கிற மாதிரி தான் முடிவு எடுத்திருக்கிறாரு. இந்த நிலையில் வந்து ஆர்த்தி அவர்கள் வந்து கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு எல்லாத்தையும் அவர் ஒன்றும் சும்மா ஒன்றும் போகல, கமுக்கமாக இருந்து தான் எல்லா வேலையும் சாதிச்சுட்டு போயிருக்காரு. பல கோடி ரூபா மதிப்பில் காரையும் தூக்கிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. என்ன சார் நடக்குது? இப்போது ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய திரைப்படத்துறையில் ஒரு பெரிய மார்க்கெட் உள்ள நடிகர் அல்ல. இது முதல்ல அடிப்படை விஷயம். ஒரு சுமாரான 2ஆம் கட்ட நடிகர். இந்த நடிகர் இன்னும் பல மடங்கு திரைப்படத்துறையில் இவர் வளர வேண்டிய ஒரு இளம் நடிகர். ஆனால் இப்போ இந்த இளம் நடிகர் தன்னுடைய சினிமா வாழ்க்கையவே தன்னைத்தானே அழித்து கொண்டார். இது என்ன காரணம்னா, நீங்கள் ஆர்த்தியுடைய குடும்பம் இயற்கையாகவே ஒரு பெரிய வசதி படைத்த குடும்பம். இன்னும் சொல்ல போனால் ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் கல்பனா ஹவுஸ் இருக்குல்ல சாந்தோமில், கல்பனா ஹவுஸினுடைய பெயர்த்தி தான் ஆர்த்தி. இவங்க இயற்கையாகவே ஒரு பாரம்பரியமான குடும்பம். ஆனால் இவர்கள் செய்த ஒரு பெரிய தவறு என்னன்னா, ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு நல்ல இளைஞனுக்கு இந்த ஆர்த்தியை கட்டி கொடுத்துருக்கணும். இப்போ புத்திசாலித்தனம் இப்போ யார் இப்போ இந்த வேலை பண்ணியிருக்க சொல்லுங்க பார்க்கலாம். 300 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு 10,000 கோடி ரூபாய் சொத்து உள்ள ஐஸ்வரி கணேஷ் திருச்சியில் உள்ள ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு தன்னுடைய மகளை கட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ ஆர்த்தி குடும்பம் பொறுத்த வரைக்கும் ஆர்த்தியை திருமணம் செய்த பிறகு ஆர்த்தியுடைய அம்மா சுஜாதா, அந்த அம்மா ஜெயம் ரவியை வச்சு நிறைய படம் தயார் பண்ணியிருக்கு. தன்னுடைய மருமகனை ஒரு பெரிய ஹீரோவாக விஜய் அந்த அளவுக்கு வளர்த்து விட்டது மாமியார் தான். தன்னுடைய மகளுடைய கணவன் அம்மானு சொல்கிறான். அப்போ இவர் வந்து அபகரிச்சுட்டு போயிட்டாங்க மாமியார், இன்க்ளூடிங் மாமியார் முதற்கொண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி. இல்லை, அதாவது இவர் ஒன்றும் பெரிய அரச குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. அது குடும்பத்துக்குள்ளே போக வேண்டாம். அவங்க அப்பா எடிட்டர் மோகன், இப்படி சகோதரர் இருக்காங்க, நம்ம அதை பேச வேண்டாம். ஜெயம் ரவி மட்டும் பேசுவோம். இப்போ ஜெயம் ரவிக்கு இவ்வளவு பின்னணி வருவதற்கு காரணமே ஆர்த்தி குடும்பம் தான். ஆர்த்தி குடும்பம் திருமணம் செய்த பிறகுதான்
ஜெயம் ரவிக்கு ஒரு திரைப்படத்துறையில் ஒரு பெரிய பூஸ்டப்பே வருது. இந்த நிலையில் இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அடிப்படை பிரச்சனை வருதுன்னு கேட்டால், இப்போ இவரை வச்சு படம் எடுத்து பல கோடி அந்த குடும்பத்துக்கு நட்டமான ஆன பிறகு, பல படங்கள் தோல்வி அடைந்த பிறகு மீண்டும் தன்னை ஹீரோவாக ப்ரொஜெக்ஷன் பண்ண சொல்கிறார், தன்னை முன்னிறுத்த சொல்கிறார். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது, அவங்க ஆர்த்தியுடைய அம்மா பல கோடி ரூபாய் இப்போ இழந்தாச்சு, சொந்த காசு போயிடுச்சு. மீண்டும் ஒரு 100 கோடி ரூபாய் கடனாவது அந்த அம்மா விரும்பல. லதா ரஜினிகாந்த் பண்ண அதே வேலை தான். லதா ரஜினிகாந்த் என்ன பண்ணுதுன்னா, தனுஷு படம் எடுத்துகிட்டே இருக்கார், ஒரு ஹீரோ. ஆனால் கடன் தான் அதிகமாகிட்டே போகுது. யாருக்கு? தனுஷுக்கு. நீங்கள் விக்னேஷ் சிவன் ஒரு படம் எடுக்கிறார், 400 அப்படின்னு ஒரு படம். விக்னேஷ் சிவன் டைரக்ஷன், யாரை வச்சு? நயன்தாரா வச்சு. இந்த படம் இவர் லவ் பண்ணுறதுக்காக தனுஷு 4 கோடி ரூபா பட்ஜெட்டில், அது 15 கோடி ரூபாய் ஆகுது. 11 கோடி ரூபாய் பட்ஜெட் அதிகமாகுது. விக்னேஷ் சிவன் நயன்தாரா அதெல்லாம் லவ் பண்ணி 2 பேரும் திருமணம் செய்வதற்கு அடித்தளமிட்ட படம் யாருது? தனுஷுது. 15 கோடி ரூபாய் பட்ஜெட். இப்படி ஆனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் லைவில் இருந்துகிட்டே இருக்கணும். லைவில் இருந்துகிட்டே இருந்தால் படம் ஓடினாலும் சரி ஓடலைனாலும் சரி லைவில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ இருந்துகிட்டே இருக்கணும்னா மேலும் மேலும் கடன் அதிகமாகிட்டே போகுது. கடன் அதிகமானதுனால ஏவிஎம் ஸ்டுடியோவை மூடிட்டானுங்க, ஜெமினி ஸ்டுடியோ மூடிட்டான், ஆர்பி சௌத்ரி காணாமல் போயிட்டார், குஞ்சு மோன என்ன ஆனாரோ தெரியல, ஆஸ்கர் ரவிச்சந்திரன் அட்ரஸே இல்லை. இப்படி பெரிய பட்டியல் இருக்குது. இப்போ இந்த பட்டியலில் ஆர்டி குடும்பம் இணைந்து விடக்கூடாது. கடன் ஆகி, வட்டிக்கு வாங்கி, வட்டி மீட்டர் வட்டி ஆகி, சொத்தை விற்று, நிலத்தை விற்று. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது? புத்திசாலித்தனமா லதா ரஜினிகாந்த் எடுத்த முடிவை போல் சுஜாதா அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, சரி படம் எடுத்தது போதும், நீங்கள் வேறு கம்பெனிகளுக்கு ஆனால் முயற்சி பண்ணுவோம், நம்ம இதோடு நிறுத்திடுவோம். ஏன்னா 2 பசங்க இருக்காங்க. இந்த யார்? ஆர்த்தியுடைய ஜெயம் ரவி பசங்க 2 பசங்க, மணியான பசங்க 2 பசங்க இருக்காங்க. இவர்கள் எதிர்காலத்தில் கடன்காரனாக ஆயிடக்கூடாது. இதே நிலைமை தான் யார்? ஐஸ்வர்யா தனுஷு கதையும் 2 பசங்க இருக்கானுங்க. இந்த 2 பசங்களும் நாளைக்கு இப்போ கடன் கொடுக்குறவங்க பூரா என்ன கடன் கொடுக்குறாங்கன்னா, ரஜினியுடைய 2 பிள்ளைய கட்டினதில் ஒரு ஆள் தனுஷு ஒரு 500 கோடி ரூபா கடன் இருந்தால், ரஜினியுடைய 5000 கோடியில் 2500 கோடி வரும். அதை மீட்டர் வட்டி போட்டு வாங்கிக்கலாம். அன்பு செழியன் கதை அப்படித்தான். இதே கதை தான் யாருக்கு? ஆர்த்தி ஜெயம் ரவிக்கு. அப்போ அந்த அம்மா புத்திசாலித்தனமாக ரைட் படம் எடுத்தது போதும், 50-100 கோடி ரூபா நீங்கள் ரேஸில் விட்டாச்சு. இனிமேல் இந்த 2 குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு சில பல கோடிகள் வேணும், அந்த லைஃப் ஸ்டைலுக்கு வேணும். போய் கிராமத்தில் உட்காந்து வாழ முடியாது. திரைப்படம் எடுப்பதை நிறுத்திய பிறகு ஆர்த்தியில் போய் பிரச்சனை பண்ணுறாரு. நான் உங்கள் குடும்பத்திலேயே ஆர்த்தியை கல்யாணம் பண்ணேன்னா, நீங்கள் பிரபலமான குடும்பம், பல கோடியை புரட்ட முடியும், கடன் வாங்க முடியும், ஃபைனான்ஸ் வாங்க முடியும். என்ன வச்சு இன்னும் 2 படம் எடுங்க, இன்னும் 2 படம் அன்பு செழியன் எடுங்க. நம்ம தூக்கில் தொங்கி செத்தே போயிட்டார் யார்? ஜி வெங்கடேசன். யாருடைய அண்ணன்? மணிரத்னுடைய அண்ணன், பெரிய பம்பாய் படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர். அன்பு செழியனுக்கு பயந்து எங்கே தொங்கிட்டார்? தூக்கில் தொங்கி செத்து போயிட்டார். அவங்க அப்பாவும் தூக்கில் தொங்கி செத்து போயிட்டார். இப்படி நிலைமை வந்துவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் லதா ரஜினிகாந்த் என்ன பண்ணுது? தனுஷை டைவர்ஸே பண்ணுது. மகளுடைய கணவனை வேண்டாம், அவன் வேண்டாம், அவன் ஒரு பிளே பாய் தனுஷ், அதனால் வேண்டாம். இதை விரட்டி விட்ட பிறகு தான் வீடே கட்டுறாரு தனுஷ். இதே நிலைமை தான் ஆர்த்தி கதை வந்துவிடக்கூடாது என்பதனால கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. வேறு ஒன்றுமே நடக்கலை. இப்போ நல்லதுதான் நினச்சிருக்காங்க. இது எப்படிங்க தப்பாக இருக்கும்? இப்போ அந்த அம்மா எல்லா பழியும் பல்வேறு குற்றச்சாட்டை வச்சுட்டு தானே இதை இல்லைங்க. இவர் குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. கெனிஷா கூட போகிறதுக்கு இதான் விஷயம். நீங்கள் எங்கே போகிறாருன்னா, இவர் அடிக்கடி கோவாவில் போய் ஒரு பாரில் சந்திக்கிறார், பல பார்களுக்கு போகிறாரு, பல டான்ஸர்களை பார்க்குறாரு, பல பெண்களை இரவில் பார்க்குறாரு, பகலில் பார்க்குறாரு. அப்போ இதில் கெனிஷா பிரான்சிஸ் பார்க்குது, இவர் ஒரு பெரிய குடும்பத்து மருமகன், எல்லா வசதி வாய்ப்பு, காரு பங்களா எல்லாம் இருக்குது. அதே போல் இவரை மடக்குனா இவர் நம்ம வசதி வாய்ப்பை வாழ்த்துக்கலாம்.
இப்படி ஒரு திட்டம் போட்ட பிறகுதான் இவர் மனைவி மீதும் மாமியார் மீதும் இவர் குடும்பத்தில் இங்கே ஒன்றும் இல்லை, பெரிய வசதி வாய்க்கு படம் எடுத்து 100 கோடி ரூபா பட்ஜெட்டில் படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ரவி மோகன் இல்லை. அவர் ஒரு முஸ்லீம், அந்த அம்மா ஒரு பிராமின். யார்? ஜெயம் ரவியுடைய அப்பா ஒரு முஸ்லீம், அம்மா பிராமின். அதுக்கு உள்ள நம்ம போக விரும்பலாது, வேண்டாம், யாராவது இருந்துட்டு போட்டோம், சரியா? அப்போது இவர் படம் இவங்களை, ஏன்னா இவர் தன்னுடைய ஹீரோ இமேஜிலே இருக்கணும்னு விரும்புகிறவர். அவங்க அந்த குழந்தைய எதிர்காலத்துக்காக திரைப்படம் எடுப்பதை நிறுத்தி விட்டார்கள். இதுதான் சண்டையே, வேற ஒரு சண்டை இல்லை. ஐஸ்வர்யா தனுஷ் சண்டை இல்லை, இதே சண்டை தான். அப்போ இவரை நீங்கள் எங்கே போயிட்டார்? கோவா போயிட்டார். கோவா போய் ஒரு பாரில் டான்ஸர் அண்ட் சிங்கர், யார்? கெனிசா பிரான்சிஸ், அதனுடைய தொடர்புக்கு வர்றார். தொடர்புக்கு வந்தோடனையும் கெனிசா பிரான்சிஸ் என்ன பண்ணுது? இவரை தன்னுடைய வலைக்குள் வீழ்த்தி விட்டார். இதுக்கு முந்தி இந்த கெனிசா பிரான்சிஸு பெங்களூரில் ஒரு பேய் கெஸ்ட்டாக அந்த மாதிரி தங்கியிருக்கு. அப்போ அவங்க வீட்டில் வசதியான கணவனை இந்த அம்மா பிராக்கெட் போட்டு, அந்த பொண்ணு வீட்டுக்காரன் பூரா கர்நாடகாவில் கொஞ்சம் முரட்டு ஆளாக இருப்பான், அவன் வந்து அடித்து உதச்சி சட்டி பண்ண தூக்கி தெருவில் போட்டு, ஒரே வீட்டில் 20 பேர் வந்து அடித்து தெருவில் தூக்கி விரட்டப்பட்ட நம்பர் தான் பிரான்சிஸு, நம்ம கெனிசா பிரான்சிஸ். இதே போல் சரி, கணவர் என்னமானா இறந்து போயிட்டார். முதல் கணவர் இல்லை இறந்து போயிட்டாரா இல்லை காணாமல் போயிட்டாரா, என்ன ஆனாரு இன்றைக்கு வரைக்கும் தெரியல. இப்போ இப்படியான ஒரு பின்னணி உள்ள பெண் தான் யார்? கெனிசா பிரான்சிஸ். இந்த கெனிசா பிரான்சிஸோட நீங்கள் எங்கே வராருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஐஸ்வரி கணேஷ் கல்யாண வீட்டுக்கு வராரு. சினிமாக்காரன் பூராமே முதல்லையே இரவு பகல், இரவு பார்ட்டி பகல் பார்ட்டி, ஈஸியாவில் குடி கூத்து கும்பாளம். நம்ம சிவகார்த்திகேயங்க என் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போயிட்டான்னு இமான்னு சொல்கிறாரு. இப்படி பல பஞ்சாயத்து, இரவில் ஒரு பார்ட்டி பகலில் ஒரு பார்ட்டி, குடி கூத்து கும்பாளம், இதுதான் கோடம்பாக்கம். அப்போ இந்த பஞ்சாயத்தில் கெனிசா பிரான்சிஸோடு இவர் தொடர்பு எல்லைக்கு போகிறார். யாரை மிரட்டுவதற்கு? ஆர்த்தி குடும்பத்தை மிரட்டுவதற்கு. ஆர்த்தி குடும்பம் அவ்வளோ பெரிய ஆளா? அங்கே போயிட்டு அங்கே வச்சு மிரட்டுறதுக்கு இல்லைங்க, அவ்வளோ பெரிய ஆளோ, இவ சின்ன ஆளோ. நான் வேறொரு பொண்ணோட வாழ போகிறேன், காமிக்கிறார் அப்படி, இதான் பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் வாங்க, நீங்கள் சொல்லபடி நாங்கள் கேட்குறோம். இறங்கி வராங்க, இறங்கி வரோம். இதுதான் ஜெயம் ரவி எதிர்பார்த்தது. இது நடக்கலைன்னு உன்னையும் 2 மகன்களை, அருமையான பசங்க, மணியான பசங்க, அதை கூட அவர் பார்க்க மறுக்கிறார். கெனிசாவுடைய மோகத்தில் மோக முள்ளு இது சரி, கொஞ்ச நாளில் தெரிஞ்சிருவார், கொஞ்ச நாளில் சரியாயிரும். இப்படி பார்த்தா திருந்துவதற்கான வழியவே காணும். இதன் பிறகு தான் அது எங்கே எப்போ பொது வெளியில் வருதுன்னா, ஐஸ்வரி கணேஷ் கல்யாணத்தில் இப்போ தான் பொது வெளியில் 2 பேரும். இப்போ ஆர்த்தி வந்து இன்னும் ஜெயம் ரவியை டைவர்ஸ் பண்ணல. இப்போ கெனிசா பிரான்சிஸே தன்னுடைய கணவரை இன்னும் டைவர்ஸ் பண்ணல. இருக்காரா போனாரா, அது ஏதோ மர்மமாக இருக்குது. ஆல்பர்ட் ஹிட்ச்காக்குடைய மர்ம படமாக இருக்குது. இப்போ 2 பேரும் கணவன் மனைவியாக லிவிங் டுகெதராக புது இடத்துக்கு வரும்போது தான் நீங்கள் இது பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. இந்த விஷயம் நீங்கள் ஆர்த்தி சொல்லுது, நான் ஏன் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன்னா 2 குழந்தைகளுக்கான பொறுமையாக இருந்தேன். இவர்களுடைய எதிர்காலம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக நான் அமைதியாக இருந்தேன். இப்போ கோவாவில் 10 கோடி ரூபாய்க்கு ஒரு பங்களா வாங்கி கொடுத்துருக்காரு கெனிசா பிரான்சிஸ். யாரோட பணம்? ஆர்த்தி வேற யார் பணம்? 1 கோடி ரூபாய் செலப்படி ஒரு ஆல்பம் போட்டிருக்காரு. அந்த பார் பாடகியான கெனிசா பிரான்சிஸை 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஆல்பம், அது 1 கோடி, அது லாஸ், முடிஞ்சு போச்சு. இதே போல் இங்கே இருக்கக்கூடிய அந்த லேண்ட் ஸ்க்ரூவர் காரை எங்கே இருக்குது? கோவாவில் இருக்குது. தூக்கிட்டு போயிட்டார். இதே போல் இங்கே ஒரு அலுவலகம் இருக்குது தேனாம்பேட்டையில், அந்த திரைப்பட அலுவலகம். இங்கே 2 பேர் பேரில், ஜாயிண்டில் 2 பேர் பேரில் இருக்குது.
இங்கே போய் இப்போ யாரை உடச்சி உள்ளே போகிறான்? கெனிஷாவை கூட்டிகிட்டு உடச்சிட்டு உள்ளே போய் உட்காந்துருக்கார். கெனிஷா உட்காந்துருக்கு உள்ள. அப்போது இதெல்லாமே சட்ட மீறல், விதி மீறல், அத்தனையும் ஏமாற்றுத்தனம், அயோக்கியத்தனம். ஆனால் பல நெட்டிசன்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, குடும்பப்படுத்தியிருக்காரு ஜெயம் ரவி வந்து பாவம், இப்படி தானே பேசப்பட்டு வருது. இல்லை, அதாவது இங்கே நிறைய மனநோயாளிகள் இருக்கான். இப்போ நீங்கள் சராசரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க முதல்ல சொல்லுங்கள். இப்போது கணவன் மனைவி சண்டைனா, கணவன் டார்ச்சர் பண்ணுறான் மனைவியை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சராசரி மனிதன் என்ன பண்ணுவான்? எப்போவும் பெண்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கும். அதான இயற்கை. ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான் ஒரு வலியவன், ஒரு சண்டை முடிக்க முடியாத ஒரு எளியவன், சண்டை நடக்குது, நம்ம என்ன பண்ணுவான்? யோ ஏன் அப்பாவை இப்படி அடிக்கிற கேட்பா? கேட்க மாட்டோமா? இது இயற்கை. ஒரு வலிமையான நாடும் ஒரு சாதாரண நாடும் சண்டை பிடிச்சா நம்ம என்ன கேட்போம்? ஏன்டா குண்டை போட அந்த நாட்டை காலி பண்ணுறான் இந்த பயல அமெரிக்க பையன், எப்படி திட்டுறமா இல்லையா? அதே போல தான் இப்போ கணவன் மனைவி சண்டை தூக்கி ஓரமாக போடுங்க சார். இந்த 2 பசங்க இருக்காங்க, இந்த பசங்களை கூட இந்த ஜெயம் ரவி பார்க்காம, என் பேரே ஜெயம் ரவி கிடையாது, ரவி மோகன், அவங்க அப்பா பேரை. இவ்வளோ நாள் மோகன் எங்கே போனார்? ஏன்னா புரோட்டா சாப்பிட போனாரா? அப்போ இது எல்லாமே தன்னுடைய அடையாளத்தை மாற்றிக்கொள்வதனால் உன்னுடைய குணத்தை மாற்ற முடியாது. நீங்கள் இப்போது ரவி மோகனாக மாறிய ஜெயம் ரவி, இவர் எடுத்த படத்துக்கு ஏகப்பட்ட கடன். இந்த கடனை இப்போ யார் பதில் சொல்லிட்டு இருக்கா? ஆர்த்தி குடும்பம் தான் பதில் சொல்லுது. ஆர்த்தி குடும்பம் தான் பணம் வாங்கினது, பணம் கொடுத்தது, கையெழுத்து போட்டது, படம் எடுத்தது எல்லாமே. இந்த குடும்பத்தை, அந்த குழந்தைய, அந்த ஆர்த்தியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த குடும்பத்துக்கு தான் இருக்குது. நீங்கள் ஆர்த்தி என்ன பண்ணுது? சரி மனம் திருந்தி வருவார்னு தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில், குளம், குட்டை, பெருமா கோயில், ஈஸ்வரன் கோயில், பிள்ளையார் கோயில் எல்லா பக்கம் போயிடுச்சு. பாவம். நீங்கள் ஒரு மனைவி அப்படி தாங்க இருப்பார். 2 குழந்தை, அதுகளுக்கு அப்பா பார்க்கணுன்னு ஆசை. அந்த பெரிய பையன் அப்பா மாதிரி ஹீரோவாவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த பையன் இப்போ கதவை சாத்திக்கிறான். இப்படி ஒரு ரோல் அப்போ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தானே ரோல் மாடல். அப்படே ஒரு டான்ஸரோட சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பையனுக்கு என்ன நிலைமை, மனநிலை இருக்குது? அப்போ கொஞ்சம் 14 வயசு, ஏறக்குறைய 14 வயசுனா 9, 5, 14, 9வது படிக்கிற பையன் இல்லையா? அப்போது இதை கூட யோசிக்காத நீ ஒரு திரைப்பட நடிகை, நீ என்னையா மக்களுக்கு சொல்லிட போகிற? கலைஞன் என்றவா மக்களுடைய வழிகாட்டி. இல்லை, கெனிஷா கூட சேர்ந்து நான் பல்வேறு விஷயங்கள் மருத்துவ ரீதியாக வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு முதல்ல வந்து ஒரு டைலாக் மாதிரி பேசினார். அதனால் ஒருவேளை அப்படி கூட இருக்குமோ? இல்லை, அப்படி என்ன மெடிக்கல் காலேஜ் கட்ட போகிறாரா? இல்லை, நீங்கள் சொன்னதுக்கு மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் கேட்டதுக்கு அவர்கிட்ட பத்திரிகையில் கேட்டதுக்கு தான் சொன்னார். நான் வந்து இனிமேல் வந்து அவங்க கூட வாழ முடியாது, ஆனால் நான் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கெனிஷா, பல்வேறு விஷயங்கள் நாங்கள் வந்து மக்களுக்காண்டி சேவை செய்கிற மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு. இல்லை, அதாவது பொண்டாட்டியை விரட்டி விட்டு பிள்ளைய விரட்டி விட்டு என்ன நாட்டுக்கு நீ என்ன செய்ய போகிற? பொண்டாட்டியும் பிள்ளையுமே காப்பாற்ற முடியாத நீ, கூரை ஏறி கோழி குடிக்க முடியாதவன் வானத்தை கீறி வைகுண்டத்தை காமிப்பாங்கிற கதை. இப்போ இதுக்கு அடுத்து அவரோட கெரியர் எப்படி இருக்கும்? என்ன, நீ ஒரு சினிமா எடுக்க மாட்டான், திரைப்பட வாழ்க்கை முடிஞ்சுது. இவர் ஹீரோவை போட்டாலும் இவனும் பார்க்க மாட்டான். எம்ஆர் ராதா படத்தில் அடி காந்தா எம்ஆர் ராதா ஆக்ஷன் வேணால் பண்ணலாம். என்ன காரணம்னா, நீங்கள் எம்ஜிஆரை விட ஒரு சிறந்த உயர்ந்த மனிதன் உலகத்திலே பார்க்க முடியாது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறார். 26 படத்தில் நடித்த கதாநாயகி. அப்போ கூட சொன்னாங்களா, நீங்கள் முதல்ல ஒரு மனைவி இருக்குது ஜானகி, 2வது திருமணம் பண்ணிங்கன்னா உங்களை மக்கள் ரசிக்க மாட்டாங்க, பெண்களும் ரசிக்க மாட்டாங்க, உங்களுடைய சினிமா கேரியரை முடிஞ்சு போயிடும். நீ கல்யாணம் ஆகாமல் இருந்து ஜெயலலிதா கல்யாணம் பண்ணிங்கன்னா ரசிப்பான். உங்களுக்கு முதல் மனைவி இருக்குது, 2வது நீங்கள் ஜெயலலிதாவை திருமணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சினிமா கேரியர். எம்ஜிஆர் பதறி போய் அதை தவிர்த்தார். இப்போ அதே நிலைமை தான் ஜெயம் ரவிக்கு. ஜெயம் மோகன் பேர் மாற்றினா மக்கள் மறந்துடுவானா, இல்லை மோகன் ரவின்னு மாற்றினா மக்கள் மறந்துடுவானா? அதே மூஞ்சி தானே, அதே ஆள் தானே, அதே அடையாளம் தானே. இப்போ எல்லா தவறுக்கும் காரணம் ஜெயம் ரவியோட தவறான பாதையில், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் கெனிஷா பிரான்சிஸுடைய மனைவியே கிடையாது. 10 கோடி ரூபாய்க்கு கோவாவில் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு.
சென்னையில் இருந்த கார்கள் பூரா எங்கே நிற்குது? கோவாவில் நிற்குது. ₹1 கோடி அந்த அம்மாவை பாட சொல்லி ஒரு ஆல்பம் போட்டு உலகம் பூரா வியாபாரம் பண்ணி அது படுத்துக்குச்சு. காரணம் என்னென்னா, அளவு கடந்த கெனிசா பிரான்சிஸ் மீது உள்ள காமந்தான், வேறு ஒன்றுமே இல்லை. மலிவான நீங்கள் சினிமா என்பதே, நீங்கள் பெண்கள், நீங்கள் எவ்வளோ ரஜினி படம், ஜெயிலர் என்ன தான் படத்தை எடுத்தாலும் அதில் காவாலா காவாலோன்னு பாட்டு போட வேண்டியதாக இருக்குது. தமனாவுடைய அந்த இடுப்பு துணி எப்போ கழண்டு விழுகணும் ரசிகனை ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணுவது. இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. இல்லை, மித்த நடிகர் கூட எப்படின்னு நமக்கு தெரியாது. ஜெயம் ரவி இப்படி போவார்னு யாருமே எதிர்பார்க்கல. இல்லைங்க, அது ஒரே விஷயம், ரசிகர்கள் தூக்கி தூரம் எரிஞ்சிருவான் அப்படிங்கிற பயம் இருந்தால் இந்த மாதிரி நடக்காது. இவர்களுக்கு சொந்த வாழ்க்கை ரொம்ப அசிங்கம் பிடிச்ச வாழ்க்கை. ஆனால் திரைப்பட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேர்மை, நியாயம், தர்மத்துக்காக போராடுவது, உண்மைக்காக போராடுவது, இதை மக்கள் ரெண்டையுமே ஒன்றா நினைக்கலாம். ரெண்டையும் நீங்கள் பொது ஒழுக்கம் உள்ளவன் தான் நமக்கு புத்தி சொல்லணுங்கிற அந்த அளவீடு தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா இந்த ஜெயம் ரவியை போன்ற நபர்களெல்லாம் திருத்தப்படுவார்கள். ஏன்னா இப்போ ஆர்த்தியும் 2 குழந்தைகளும் இனி ஜெயம் ரவியோ அப்பா, ஜெயம் ரவி நமக்கு கணவன், இந்த கனவுகளோடு வாழ வேண்டியதை நினைச்சா ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. தூரமாக இருந்து இதான் அப்பாவா இப்படி அந்த பசங்க பார்க்குற பொழுது அந்த மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார். இந்த பசங்க 2 பேரும் மனைவி விடவா நீங்கள் கெனிசா பிரான்சிஸு மிக உயர்ந்தவர், எதில் உயர்ந்தவர்? அப்போது சராசரி வாழ்க்கையிலேருந்து விலகுகிற இந்த மலிவான நபர்கள் திரைப்படத்துறையில் வழிகாட்டக்கூடிய எந்த நல்ல செய்தியும் இவர்களிடம் இருப்பதாக தெரியவில்லை. அவருக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகிடுது, முடிஞ்சது, அவ்வளோதான். இந்த சினிமா ஃபீல்டு முடிஞ்சுது. வேற ஒன்றுமே இல்லையா? சினிமா விட்டாச்சுன்னா வேற ஒன்றுமே இல்லை. ஜெயம் ரவி இன்னொரு 6 மாத காலம், ஒரு வருட காலத்தில் இவருடைய முழு படமும் யார்கிட்ட போய் சேர்ந்துடும்? கெனிசா பிரான்சிஸ்ட்ட போய் சேர்ந்துடும். அவங்க 2 பேராக அதுக்கப்புறம் ஃபியூச்சரில். ஆமாம், அவரை கெனிசா பிரான்சிஸு ஜெயம் ரவி மோகனுக்கு பதிலாக இன்னொரு கிவி மோகன் வருவார். கிவி மோகன் வந்த பிறகு வாசல் கதவு அடைக்கப்படும். யாருக்கு? ஜெயம் ரவிக்கு. ஜெயம் ரவி எம்.ஆர். ராதா படத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப டீப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். கிவி மோகன்கிறது வந்து கெனிசாவுக்கும் ஜெயம் ரவிக்கும் தொடர்பே இல்லாத இன்னொரு நபர் வருவார். இப்போ இவரே முதல்ல திருமணம் ஆகி போச்சு கெனிசா பிரான்சிஸ்க்கு. அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஒருவேளை அவர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்லை இன்னொரு ஜெயம் ரவியை போல KM ரவி வந்தாலும் ஆச்சரியப்படுறது. ஜெயம் ரவி வந்து அடிமையாக்கி ஏமாற்றி சொத்துக்களை அபகரிப்பதான் திட்டம். சொத்துக்களை அபகரிப்பதான் கெனிசா பிரான்சிஸினுடைய திட்டம். ஏன்னா முதல்ல ட்ரையல் நடந்து மைகி வச்சுதான் மயக்கிட்டாங்களா, இப்படி போயிட்டாரு அவர். அதாவது இல்லைங்க, சராசரி அறிவில்லாத நபர்கள் எல்லாம் பித்தம் தெளிவதற்கு ஒரு 2-3 வருஷம் ஆகும். பித்தம் தெளிந்து ஆர்த்தி வீட்டுக்கு தேடி வருவார். அப்போ எல்லாம் பட்டு வாங்கி அடி வாங்கி. ஆமாம், அதான் நான் முதலே சொல்லிட்டேன். ரொம்ப நான் டீப்பாக சொல்லலை. எம்.ஆர். ராதா எப்படி வருவார்? அடிக்காந்தா. நான் அதெல்லாம் சொல்ல சாபம் கூட விரும்பலை. நீங்கள் என்னென்னா, ஒரு குடும்பம் சிக்கி சீரழிந்து சின்னாபின்னம் ஆகக்கூடாது. என்னதான் நீங்கள் பெத்த குழந்தைகளும் கட்டிய மனைவிக்கும் துரோகம் செய்கிற ஒருவன் அவன் வாழ்ந்ததாக வரலாறே இல்லை. உலகத்தில் எல்லா சமூக அடையாளம் என்ன? ஏப்பா நல்லா இருக்கியா, குழந்தை குட்டி நல்லா இருக்கு, இதுதானே கேட்குறான். மனிதனுடைய வாழ்வியல் அதுதானே. நீ எதுக்கே உயிர் வாழ்கிற? உன் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றானே. ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, பிராடு பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறது, திருடுறது, சீட்டிங் எல்லாம் எதுக்கு? குடும்பத்தை காப்பாற்றானையா? அதுக்கு தான் எல்லாம் போராடுறான். ஒருத்தர் 1 கோடி வேணுங்கிறான், ஒருத்தர் 100 கோடி வேணுங்கிறான், ஒருத்தர் 1000 கோடி வேணுங்கிறான், ஒருத்தர் BMW எல்லாம் எதுக்கு? செட்டில் ஆகிறது தானே. அந்த செட்டில் ஆகாத அந்த குழந்தையும் பொண்டாட்டி பிள்ளைய கண்ணீரோடு இருக்கும்போது எங்கேயா செட்டில் ஆக போகிறேன்? கெனிசா பிரான்சிஸோட எங்கே செட்டில் ஆக போகிறேன்? அப்போது இருக்கதை விட்டுட்டு போ. திருப்பி நீ ஆர்த்தி வீட்டுக்கு தேடி வருகிற காலம் வெகு தொலைவில் இல்லை. நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. நன்றி, வணக்கம்.